மத்திய கிழக்கில் பதட்டம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் இராணுவ மற்றும் பொருளாதார பலத்தை முடக்குவதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகளில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈடுபட்டுள்ளன. ஓய்வு பெற்ற அமெரிக்க ஜெனரல் ஜாக்கின் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இந்த மோதலின் தற்போதைய நிலைமை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் கிடைக்கப்பெறுகிறது. மத்திய கிழக்கில் தற்போது நடைபெற்று வரும் இராணுவ நடவடிக்கைகளை நிறைவு செய்ய இன்னும் 3 வாரங்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்படுகிறது. இது ஒரு நிபந்தனை அடிப்படையிலான போர் என்பதால் களத்தில் எதிரியின் பதிலடி மற்றும் செயற்பாடுகளை பொறுத்து இந்த கால அளவு மாறக்கூடும். அமெரிக்காவினுடைய சென்டகாம் மற்றும் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படைகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட இலக்குகளை அடைவதில் தீவிரமாக உள்ளன. அதே நேரம் தலைமைத்துவத்தை சிதைக்கும் உத்தி ஈரானிய ஆட்சியின் தலைமைத்துவத்தை பாதுகாப்பற்றதாக மாற்றுவது இந்த போரினுடைய முதன்மை நோக்கமாகும். தொடர்ச்சியான தாக்குதல்களால் ஈரானிய உயர்மட்ட தலைவர்களிடையே ஒருவித அச்சமும் குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் முடிவெடுப்பதில் தலைமைத்துவம் சிதைக்கப்படுவதால் ஈரானின் ஒருங்கிணைந்த முடிவெடுக்கும் திறன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஈரானிய ஆட்சியில் உள்நாட்டு கட்டுப்பாட்டை தளர்த்த அமெரிக்கா முயலுகிறது. இராணுவ மற்றும் அணுசக்தி இலக்குகள் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தளங்களை அளிப்பதில் அமெரிக்க இஸ்ரேல் படைகள் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளன. ஆயுத கிடங்குகள் ஈரானில் இன்னும் முழுமையாக அளிக்கப்படவில்லை. அவை தற்போது மிக முக்கியமான இலக்குகளை தொடர்கிறது. அதே நேரம் காக் தீவு பொருளாதாரத்தின் மீதான தாக்குதல் ஈரானின் பொருளாதார முதுகெலும்பாக இருப்பது அதன் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியாகும். இதில் காக் தீவு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஈரானின் 90% எரிபொருளுக்கு விநியோகம் இங்கிருந்தே நடைபெற்று வருகிறது. இதை கைப்பற்றுவது அல்லது செயலிழக்கச் செய்வது ஈரானின் பொருளாதாரத்தை முற்றிலுமாக நிலைகுலையச் செய்யும். இத்தகைய ஒரு பொருளாதார வீழ்ச்சி பேச்சுவார்த்தை மேசையிலோ அல்லது உள்நாட்டு கிளர்ச்சியிலோ அமெரிக்காவுக்கு ஒரு வலுவான பிடியை வழங்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு உயிர் நாடி. ஈரானின் மிரட்டல்களுக்கு பணியாமல் இந்த வழித்தடத்தை திறந்து வைப்பது அமெரிக்காவினுடைய சவாலாகும். கப்பல்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் ஈரானின் அச்சுறுத்தல்களை முறியடிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் ஆதரவு பெற்ற அமைப்புகளான ஹிஸ்புல்லா மற்றும் ஹூதிகள் இந்த மோதலில் முழுமையாக ஈடுபடுவதில் தயக்கம் காட்டுகிறார்கள். ஈரானிய ஆட்சி வீழ்ந்து விடுமோ என்ற சந்தேகம் இவர்களுக்கு எழுந்திருக்கிறது. தங்கள் மீது முழுமையான தாக்குதல் நடத்தப்பட்டால் தங்களின் சொந்த பிராந்தியங்களில் உதாரணமாக ஏமன் தங்களின் செல்வாக்கு இழக்க நேரிடும் என அவர்கள் அஞ்சுகிறார்கள். இந்த நிலையில் இந்த இராணுவ ஆய்வாளர்களுடைய பேச்சுவார்த்தைகள் அல்லது கருத்துக்களின்படியாக பேச்சுவார்த்தைகளை விட இராணுவ ரீதியாக ஈரானை பலவீனப்படுத்துவதை தற்போதைய தீர்வாக தெரிகிறது. ஈரானின் இராணுவ வலிமை, அணுசக்தி கனவுகள் மற்றும் பொருளாதார பலம் ஆகிய 3ஐயும் ஒரே நேரத்தில் முடக்குவதன் மூலமாக அந்த பிராந்தியத்தில் ஒரு புதிய அதிகார சமநிலையை உருவாக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயலுகிறது. இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவ நகர்வுகள் ஒருபுறம் இருக்க சர்வதேச அரசியல் களத்தில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தானின் தலையீடு மற்றும் ஈரானிய பினாமைகளினுடைய தற்போதைய மனநிலை குறித்து புதிய தரவுகள் கிடைக்கப்பெறுகிறது. இந்த மோதலில் மிகவும் ஆச்சரியமான ஒரு தகவல் பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தராக செயற்படுவதுதான். ஈரானின் சபாநாயகர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரின் இருப்பிடங்கள் இஸ்ரேலிய படைகளால் துல்லியமாக கண்டறியப்பட்ட போதிலும் அவர்களை படுகொலை செய்ய வேண்டாம் என பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இப்படியான ஒரு நிலையில் பேச்சுவார்த்தைக்கான கடைசி வாசல் இந்த இரு தலைவர்களுடனும் மட்டுமே தம்மால் இன்னும் பேச முடிகிறது என்றும் அவர்களை கொல்லுவது பேச்சுவார்த்தைக்கான அனைத்து வழிகளையும் அடைத்துவிடும் எனவும் பாகிஸ்தான் வாதிடுகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று அந்த குறிப்பிட்ட தலைவர்கள் மீதான தாக்குதலை தவிர்க்குமாறு இஸ்ரேலை அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் கசிகிறது. இந்த நிலையில் பென்டகன் தற்போது மத்திய கிழக்கிற்கு கூடுதலாக 10,000 வீரர்களை அனுப்ப திட்டமிட்டிருக்கிறது. இது வெறும் தற்காப்பு நடவடிக்கை மட்டுமல்ல, மாறாக ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலுக்கு வழங்கப்பட்ட 10 நாள் இடைவெளி முடிந்ததும் ஒரு மிகப்பெரிய தலைவலி அல்லது வான்வெளி தாக்குதலுக்கு தயாராவதற்கான அறிகுறியாகவும் காணப்படுகிறது. தற்போதைய ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் இந்த பினாமிகளிடம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் தற்போது எல்லை தாண்டிய சிறிய தாக்குதல்களுடன் நிறுத்திக் கொள்கிறார்கள். வெறும் குண்டுகளை வீசுவதை விட ஈரானின் எண்ணெய் விநியோகத்தை முழுமையாக தடுப்பதுதான் அமெரிக்காவின் பிரதானமான ஆயுதம் என்று சொல்லலாம். ஈரானின் எரிசக்தி மையங்களை குறிவைப்பதன் மூலமாக அந்த நாட்டு மக்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்தும்படி ஈரானிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். இந்த நிலையில்
பொருளாதார சரிவு ஏற்பட்டால் ஈரானுக்குள் மக்கள் புரட்சி வெடிக்கும், அதுவே ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அமெரிக்க வியூகவாதிகள் எதிர்பார்க்கிறார்கள். 2026ஆம் ஆண்டின் போர் வெறும் இராணுவ மோதல் மட்டுமல்ல, இது ஒரு பாரிய ஆட்சி மாற்றத்திற்கான ஆரம்ப புள்ளி. பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அமைதிக்காக முயன்றாலும் அமெரிக்காவின் இராணுவ விருப்ப தீர்வுகள் ஈரானின் பொருளாதார மற்றும் அரசியல் அடித்தளத்தை தகர்ப்பதையே நோக்கமாக கொண்டதாக காணப்படுகிறது. இப்படியான நிலையில் தற்போதைய இராணுவ நடவடிக்கைகள் வரும் ஏவுகணை தாக்குதல்களுடன் நின்றுவிடப் போவதில்லை என்பதை இந்த பகுப்பாய்வுகள் தொடர்ச்சியாக காட்டி வருகிறது. பென்டகனுடைய 10,000 கூடுதல் வீரர்களுடைய வருகை உறுதிப்படுத்தப்படுகின்ற இந்த மோதலில் இறுதி முடிவுகள் 3 முக்கியமான பரிமாணங்களில் அமைய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று, ஈரானின் ஆட்சி மாற்றம் மற்றும் பொருளாதார சரிவு. ஈரான் 90% எரிபொருளை விநியோக மையமான கார்த்தீவை இலக்கு வைப்பது அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முடக்கி மக்கள் புரட்சிக்கு வழிவகுக்கும் ஒரு தந்திரமாகும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய இறுதி நோக்கம் ஈரானை வெறும் இராணுவ ரீதியாக தோற்கடிப்பது மட்டுமல்ல, மாறாக 47 ஆண்டுகால ஈரானிய புரட்சிகர ஆட்சி கட்டமைப்பையே வேரோடு சாய்ப்பதாகும். பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் போது ஈரானிய அரசாங்கம் தனது சொந்த மக்கள் மீதான பிடியை இழக்கும். இதுவே அமெரிக்கா எதிர்பார்க்கும் மிகப்பெரிய நம்புகோல் என்றும் குறிப்பிடலாம். ஈரானின் ஆதரவு பெற்ற ஹூதிகள் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகள் தற்போது காட்டும் தயக்கம் மத்திய கிழக்கில் ஈரானின் நிழல் யுத்த சகாப்தம் முடிவுக்கு வருவதை காட்டுகிறது. ஈரான் பலவீனமடையும் போது லெபனான், ஏமன் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளில் ஈரானின் செல்வாக்கு முற்றிலுமாக மறையும். இது இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதுடன் சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் பிராந்திய ஆதிக்கத்தையும் உறுதிப்படுத்தும் என்று சொல்லலாம். இறுதியாக ராஜதந்திரம் அல்லது இராணுவ வலிமை. பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை ஏற்படுத்த முயன்றாலும் அமெரிக்காவினுடைய தற்போதைய வேகம் நிபந்தனையற்ற சரணடைதல் என்ற புள்ளியிலேயே நிற்கிறது. ஈரானின் அணுசக்தி கனவுகளை நிரந்தரமாக தகர்ப்பது மற்றும் ஹார்மோஸ் நில சந்தியை சர்வதேச கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது ஆகியவையே இந்த போரின் இறுதி வெற்றியாக கருதப்படும் என்றும் சொல்லிக் கொள்ளலாம்.